கர்த்தர் கொடுத்தது 4 காய். கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கலாத்தியர் புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மாம்சத்தின் கிரியைகளை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இப்போ 5 காரியம் நம்ம படிக்கல, 12 காரியம் படிச்சிருக்கோம். 13, 14, 15, 16, 17 இந்த 5 காரியத்தையும் இன்றைக்கி படிக்கலாம். படித்து அதில் என்ன காரியங்கள் ஆண்டவர் சொல்லித்தரான்னு சொல்லிட்டு அதை படிக்கும்போது நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த காரியங்கள்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறத இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இது இல்லைனாலே போதும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுத்தருவார். இதை நம்ம எடுக்கும்போதே நம்ம இல்லத்திலேருந்து எடுக்கும்பொழுது இதுக்கு தேவையில்லாததெல்லாம் ஆண்டவர் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணுவார். எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி எழுதி தந்திருக்காரு. நம்ம இதெல்லாம் செய்யாமல் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், ஆண்டவருக்கு பிள்ளையாக மாற முடியும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக மாற முடியும், அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை மாற்ற அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை உயர்த்த வல்லமுள்ளவர். அதனால் இந்த அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதை நம்ம படித்து நாம் அதை கடைபிடிக்க அந்த இடத்துல எந்த இடத்துல கீழ்ப்படியாமல் இருக்குமோ அதை நம்ம சரி செய்யணுங்கிறதுக்காண்டி தான் எழுதிருக்காரு. அதனால் வேத வசனங்களை படிக்கும்போது ஆவியானவர் கூட நீங்கள் படிங்க. கண்டிப்பாக இந்த காரியங்களில் ஆண்டவர் வெற்றியை தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இது வெற்றியை தர்றதுக்கு நீங்கள் ஆவியானவர்களோட கூட ஜெபிங்க. இந்த 5 காரியத்தை நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நம்ம ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எந்த காரியங்கள்லாம் எங்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடாது, எங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது என்று ஆண்டவரை ஒவ்வொரு ஸ்டெப்பாக எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க சுவாமி. அதை நீங்கள் எழுதி தந்திருக்கிற வார்த்தைகளுக்காய் முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் இது இருக்குமானால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றத்தக்கதான கிருபையை நீங்கள் தர வேண்டுமாய், உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட முடியும். நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களின் மூலம் ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட பேசி அநேக பிள்ளைகளை நீங்கள் எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. அநேகருடைய இருதயத்துக்குள்ளே இந்த வசனங்கள் செல்லட்டும் ஆண்டவரே. தீய பழக்க வழக்கங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, வேண்டாத காரியங்களில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை ஆண்டவரே தியானிக்கிற பிள்ளைகளா, அதற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா அநேகர் எழும்பத்தக்கதாய் இந்த வசனங்கள் கிரியை செய்ய உங்களுக்கு ஜெபிக்கிற சுவாமி. ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இந்த வசனங்கள் மாறத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. இதுக்கு கீழ்ப்படியாத ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரே எதற்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படியாமல் ஆண்டவரே இருக்கிறோமோ அந்த இடத்தெல்லாம் கீழ்ப்படியத்தக்கதாய், உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாய், இந்த அசுத்தத்திலிருந்து எங்களை எடுத்து உமக்கு பிள்ளையாய் மாற்றத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை நீங்கள் செய்து வழிநடத்தத்தக்கதாய் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீங்கள் வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்கள் வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் அம்மா கேசிருக்கிறேன். ஏசுரஜன் நாமத்தில் ஜெபங்கள்னால பிதாவே, ஆமேன். பாடி தூத்து அன்றைய வசனத்துக்கு சொல்லுவோம். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாடலத்தில் உம்மை போல் யாருண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச பாடலாக தான் இருக்கலாம். நீங்களும் பாடி துதிங்க. அந்த பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவத்தில் பிடியில் சிக்கினான் உடனே தேவாதம் அன்பினால் மன்னித்து உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தே தூய்மையை மாற
இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். ஒருக்கும் ஒருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் இறக்கும். செல்லும் இடமெங்கோ சோதனை வந்தீரில் கர்த்தானே காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருவில் அழைக்க எவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாரும் எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 20 கடைசி 21வது வசனம். பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், அதை நம்ம படிக்கணும். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவர்களே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். முன்னாடி நிறைய காரியங்களை சொல்லி வந்திருக்காரு. சொல்லிட்டு வந்த பிறகும் திருப்பியும் சொல்கிறாரு. ஏன்னா சிலருக்கு திரும்ப திரும்ப சொன்னால் கூட அவங்களுக்கு எதுவுமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. புரிஞ்சுக்கிடாதனால தான் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னாக்கி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை ஒரு எழுதுறதை நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா மார்க்க பேதங்கள்னாலே மத பிரிவை தூண்டக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறது தான். அதை பவுலை தான் அவங்க பிடிச்சி சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 28-22 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத பிரிவினையை உருவாக்குற மாதிரி நீ பேசுகிறேன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி தான் கேட்காங்க. அப்போது மதத்தை யாருமே பிரிக்க முடியவே முடியாது. ஏன்னா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டும் நம்ம வேதத்தை எல்லாத்தையும் படித்து பார்த்தாலும் சரி, அவர் ஊழியத்தை பார்த்தாலும் சரி, எந்த இடத்துலையுமே மதத்தை பற்றியோ ஆட்களை பற்றியோ மற்ற எதை பற்றி ஜாதியை பற்றியோ அவர் பேசவே செய்யலை. எல்லாருக்காகவும் அவர் மரித்தார் அப்படிங்கிறது தான் நம்ம மொத்த கருத்து. ஆண்டவர் வந்தது ஒரு இதே. அப்போ உலகத்துக்கு எல்லாரும் மனுஷனுக்காகவும் வந்திருக்காரு. நல்லவன் இல்லாதவன் அவனுக்காண்டிலாம் அது எதுவுமே பார்க்காம வந்ததுனால அவர் ஒரு மதத்தை கொண்டு வரதுக்கு வராதனால இவரும் என்ன சொல்கிறாரு, ஒரு மத பிரிவினையை உருவாக்கக்கூடிய காரியங்கள் நான் செய்யலை. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போதும் அப்படிலாம் சொல்லுவாங்க, குறைகள்லாம் சொல்லுவாங்க. அவர் இது ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறாரு, ஆலயத்துக்கு எதிராக பேசுகிறாரு, எல்லாத்தையும் பிரிக்க பார்க்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மத பிரிவினையை உருவாக்க தான் மார்க்க பேதங்கள் அது இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஒரு கிராமம் மாதிரி இருக்கலாம். அந்த கிராமத்தில் எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மொழி பேசுகிறவங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா. அப்போ எல்லாருமே ஒன்று போல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிற வேத வசனம் சொல்லுது. அப்போ அதில் பிரிவினையை உருவாக்கி சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கி பிரிவினையை உருவாக்குறதுக்குனே ஒரு கூட்டம் இருப்பாங்க. அப்போ அவங்க பிரிவினையை உருவாக்கி இவங்க நமக்கு பேச
பேசக்கூடாது. இவங்க அந்த கிராம சைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது இன்றைக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட பேசக்கூடாது, இவங்கெல்லாம் அந்த ஜாதி கிடையாது, இல்லாட்டா அந்த மதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பிரிக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பிரிவினே நிறைய இடத்துல இருக்க தான் செய்யுது. அது வந்து அது இருக்கக்கூடாது நமக்கு அப்படிங்கிறத தான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல எழுதி சொல்லியிருக்காரு, பவுல் எழுதியிருக்காரு. மத பிரிவினையை உருவாக்கி மனதுக்குள்ளே ஒரு சண்டையை பிரச்சனைகள்லாம் அவங்க உருவாக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மத பிரிவினை உண்டாக்குனதுனாலே அதில் ஒரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. அந்த இதை சொல்கிறாரு. மார்க்க பேதங்கள்ங்கும்போது மத பிரிவினையை உருவாக்கக்கூடியது. அடுத்தது பாருங்கள், பொறாமைனாலே உங்களுக்கு தெரியும். பொறாமைப்பட்டாலே மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து அது வந்து நம்ம நீதிமொழிகள் 14:30 பார்த்தீங்கன்னாக்கி அதில் வந்து எலும்புருக்கி நம்ம மனுஷனை வந்து பொறாமைப்பட்டோம்னாக்கி மனுஷன் வந்து எலும்பை உருக்கிடுமாமா. அப்போ எலும்பை உருக்கக்கூடிய இது இந்த பொறாமைக்கு இருக்குனாக்கி அப்போ நம்ம சரீரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும். அப்போ அந்த சரீரத்துக்கு அந்த பொறாமை புத்தினாலே அது வந்து மற்றவங்களை பற்றி அவன் எப்படி இருக்கான், நம்ம எப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு அவனை பற்றி நம்ம யோசனை பண்ணோன்னு வைங்க, நம்மளுடைய இறுதியம் நம்மளுடைய சரீரம் எல்லாமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பாருங்க. அதனால அந்த இது இருக்கவே கூடாது. அது வந்து நம்ம கொரிந்தியரில் அவர் எழுதியிருக்காரு 13:4 எழுதியிருக்காரு. 1 கொரிந்தியர் 13 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அன்புக்கு பொறாமை கிடையாது. அன்பாக இருந்தோம்னாக்கி பொறாமை கிடையாது. ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்காங்க, நம்ம சந்தோஷமாக இருக்காங்கன்னாக்கி, நோய் இல்லாமல் இருக்காங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்காங்கன்னா பாருங்கள். ஒரு இடத்துல கொரோனா வந்த டயத்தில் நீங்கள் வந்து இந்த டிவி அந்த மாதிரிலாம் பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஒரு கிராமத்தில் மட்டும் எந்த விதமான நோய் பிரச்சனையே வரல அப்படின்னோம்னா அவங்க சுத்தமாக இருந்தாங்க, மற்ற எல்லா காரியங்களும் இருந்ததுனால அங்கே எல்லாம் செக்அப் பண்ணோம்னா யாருக்குமே அந்த நோய் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெருமையாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி காரியங்களை நம்ம இருக்கணும். அந்த அன்பு இருந்ததுன்னா நமக்கு இந்த பொறாமை வராது அப்படின்னா. அன்பு வந்து ரொம்ப முக்கியங்க. அது நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அந்த முதலாவது அந்த ஆவியின் கனியில் முதலாவது அன்பு தான். அந்த அன்பை வந்து நம்ம அன்பு இருந்துனாக்கி நம்ம மற்றவங்களை பற்றி பொறாமப்படாமல் இருந்துட்டு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். மற்றவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நம்ம ஜெபிப்போம். அந்த காரியங்களும் நம்ம இருக்கணும். பொறாமை வந்து மனுஷனே இருக்கக்கூடாது. அந்த காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அடுத்து வந்து கொலைகள்னாலே நீங்கள் வந்து கொலைனா ஏதோ நம்ம குத்தி கொல்லுதாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொலைன்னு சொல்லி நம்ம செய்ய முடியாது. நம்ம மற்றவங்களை பற்றி ஏதோ ஒரு வஞ்சகமாக நினச்சிக்கிட்டு இவன் எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் நினைக்கும் பார்த்தீங்களா, அதே வந்து ஒரு தவறான காரியம்தான். அதுதான் வந்து முதல் கொலைக்கு ஆரம்பமே. அவன் வந்து 2 பேர் காணிக்கை கொண்டு போகும்போது நீங்கள் ஆதியாமத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கி பைபிள் இருக்கவங்க தான் படித்து பார்த்தீங்கன்னா ஆபேல் காயின் 2 பேரும் அண்ணன் தம்பி தான். 2 பேரும் அவங்க வந்து ஆபேல் அவர் காணிக்கை கொடுக்காரு, காயினும் காணிக்கை கொடுக்கும்போது அந்த ஒரு காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன் வந்து அவன் மேலே எரிச்சல் போகிறான். ஏன்னா ஆண்டர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஏன் நான் வந்து என்ன குறைகள் இருந்த ஆண்டவர்னு சொல்லி குறைகளை வந்து நம்ம ஆண்டர்கிட்ட கேட்டு அதை வந்து நம்ம சரி செய்யக்கூடிய காரியத்தை தான் செய்யணும். ஆனால் காயின் வந்து அப்படி செய்யலை. இவனை வந்து நம்ம எப்படியா கொன்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வஞ்சகம், அதாவது ஒரு இருதயத்தில் வந்து இந்த கொலை வெறின்னு சொல்லுவாங்க. நான் சில இந்த வேத வசனங்கள்லாம் படிக்கும்போது மாத்திரம் இல்லை, செய்திகளை நிறைய செய்தி கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அதில் நிறையா பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் சொல்கிற காரியம்லாம் பார்த்திங்கன்னாக்கி அவன் வந்து ஒரு பையன் வந்து அப்படியே உட்காந்துட்டு ஒரு வயசான போனவங்கள திடீர்னு எடுத்து வச்சு கத்தி வச்சு குத்துன்னு குத்தி அந்த அம்மா துடிச்சு இறந்து பார்த்தோன்னே அவன் பாட்டு இருந்தான். உடனே போலீஸ்லாம் போய் உடனே வந்து கேட்டாங்களா, என்னப்பா நீ அந்த அம்மா பேசாமல் போனாங்க, அவங்கள போய் ஏன் அப்படி குத்துன அப்படின்னா, எனக்கு ஒரு வெறி மாதிரி வந்துச்சு. இந்த இவ்வளவும் குத்தி அவங்கள கொன்ன உடனே எனக்கு அந்த ஒரு இது சரியான மாதிரி எலும்பு என் உடம்புலாம் சரியான ஒரு இதாகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு வெறி மாதிரின்னு தான் சொல்ல முடியும். இந்த கொலை வெறி. இப்போ நம்ம இந்த ஜெயிலில் இருக்கவங்ககிட்டலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னாக்கி அவங்க வந்து கொலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அவன் இப்போ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான், அவன் தெரியாமல் சொல்லியிருக்கலாம், தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம். அதை கொஞ்சம் பொறுமையாக வர்றதுக்கு அவனால் முடியாத காரணத்தை கொண்டுனால தான் கொலை செய்கிறது. அப்போ அந்த கொலை செய்கிறது வந்து அந்த காரியங்கள் நம்முடைய கொலை தான் இந்த ஒரு மனுஷனை கொல்றது மாத்திரம் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி நம்முடைய இருதயத்தில் வந்து அந்த வெறி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, யாராவது இப்படி இருக்காங்களே அப்படின்னு அவங்கள வந்து எப்படியாவது இந்த வஞ்சகம்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு இது வந்து நமக்கு மற்றவங்களை பற்றி நமக்கு இருக்கக்கூடாது. அதுதான் கொலை வெறிங்கிறது. அதுதான் இந்த காயின் ஆபேல் காரியத்திலலாம் முதல் கொலையே அதுதான். அவன் வந்து பொறாமப்பட்டது அவனுடைய காரியத்தில் எப்படி அவன் செழிப்பாக இருக்கான், நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை இழந்துட்டோமே, ஆண்டவர்கிட்ட பலியை அவன் பெற்றுக்கொண்டான். நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதுக்கு அவனை வந்து ஆசீர்வச்சிட்டாரு, நம்மளை எப்படி நம்ம காணிக்க அங்கீகரிக்கலையே அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ஒரு பொறாமை மாதிரி அந்த இருதயம் சரி சுத்தமாக இல்லாததுனால தான் கூட பிறந்தவனே கொன்றுதான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. முதல் கொலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வஞ்சகம். நம்முடைய இருதயம் வந்து சுத்தமாக இருக்கணும். அது ஆண்டவர் தான் செய்ய முடியும். அதை நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்ளணும்.
விட்டுறணும். அடுத்தது இது வெறிகள். வெறினாலும் அதே மாதிரி தான். அந்த அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் அந்த நோவா காலத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த மழை இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாட்கள்லாம் அந்த குளிர்ச்சி இல்லாதனால அந்த இந்த புளிப்பு இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மழை பெஞ்சு இந்த இதெல்லாம் வெள்ளம் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க குடும்பம் மாத்திரம் வந்து இவர் வந்து திராட்சை செடியெல்லாம் போட்டு இந்த ஆதியாகமத்தில் படித்தா தெரியும். அதில் போட்டோன்னே அவருக்கு வந்து அந்த திராட்சை ரசம் வந்து எப்பவும் குடிக்கிறது தான் அவங்க. அப்போ குடிக்கும்போது அது வந்து புளிச்சிருது. புளிச்ச உடனே அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து புளிச்சதுனாக்கி மதுவாயிரும். அந்த மாதிரி அந்த ஒரு மயக்கம் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சதுனால அவர் குடிச்சிட்டு படுத்திருக்கும்போது தான் அவர் நோவா எவ்வளவு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்ச மனுஷன், எப்படி பிசாசானவன் எப்படி செய்கிறான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வந்து பரிசுத்தமாக வாழணும்னா ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசானவன் என்ன செய்தான், இந்த ஆதியாகமம் 9:21 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் அந்த இதை குடித்ததுனால அந்த போதை மாதிரி வந்துட்டுனாக்கி சிலருக்கு வந்து நம்ம சரீரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் அந்த மாதிரி படுத்திருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும்போது தான் இந்த வெறித்தனமான காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வந்து நம்ம உள்ளே போகும்போது அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கும். அடுத்தது மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய காரியத்துக்கு நம்மளை பிசாசானம் கொண்டு வந்துடுவோம். அதனால் இந்த வெறித்தனமான காரியங்கள் வந்து செய்யக்கூடிய காரியங்களை நம்முடைய சரீரத்துக்குள்ளே போகிறதோ குடிக்கிறதோ மற்ற சாப்பிடுதோ அந்த மாதிரி காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்யணும். அடுத்தது களியாட்டுகள். இந்த மாதிரி பண்ணாலே வந்து அந்த களியாட்டுகள்லாம் வந்துடும். ஏன்னா வந்து யாத்திராகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா 32:5-6 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆரோன் வந்து எவ்வளோ பெரிய ஆள், ஆண்டவரால் அடைக்கப்பட்டு பிரதான ஆசாரியர் வேலையை பார்த்தாரு. அப்படி அழைக்கப்பட்டு இருந்த அந்த மனுஷனை வந்து இந்த இஸ்ரேல் மக்கள் எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க சொன்னது கேட்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இவர் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதில் நடனம் ஆட வச்சு அவங்க குடிச்சிட்டு விளையாடினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது அந்த விளையாட்டு இந்த களியாட்டு இந்த வெறிகள் இது எல்லாமே வந்து ஒரு மயக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அசுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் இல்லாமல் அவங்க ஆடினாங்கன்னுலாம் இருக்குது. அப்போது அவங்களுடைய மானம், அதாவது மனுஷன் வந்து ஆண்டவர் பரிசுத்தமாக வாழறதுக்கு ஆண்டவர் நம்மளை அவரை போல உருவாக்குனார். ஆனால் இவங்க என்ன செய்தாங்க, அதெல்லாம் களியாட்டு இந்த மது குடிச்சு வெறி கொழுகிறது இந்த எல்லாமே வந்து சரி. நான் இந்த இடத்த இந்த 5 படித்து பார்த்தீங்கன்னாக்கி மனுஷனுடைய சரீரத்தில் உருவாக்கக்கூடிய அசுத்தங்கள் தான். நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கும்னாக்கி நம்முடைய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையே எல்லாமே அசுத்தத்தில் தான் முடியும். அதனால் இந்த காரியம் இருக்குனாக்கி நம்ம ஆண்டவருடைய ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்திலேருந்து எங்களை வந்து தூக்கி எடுக்க உங்களால் மாத்திரம்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நிலையிலேருந்து இந்த கேவலமான நிலையில் நம்ம விழுந்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. அதை நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்கணும். அப்படிப்பட்டவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கும் பெறும்போது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி நம்ம ஆண்டவர் வந்து அதை கட்டளை சொல்லியிருக்காரு. அதனால் இந்த காரியங்கள்லாம் நமக்கு 17 காரியம் இருக்குது. 17 காரியமும் நமக்கு இருக்கக்கூடாது. அது மாம்சத்தில் நம்ம சரீரத்தில் உருவாக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். அதை நான் லைனாக சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை படித்து எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த 17 எழுதி வச்சுட்டு அதில் எதெல்லாம் நமக்கு இல்லையோ 17 இல்லைன்னு சொன்னோம்னாக்கி அதுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதில் இருக்கிறத வந்து இல்லாததை அதெல்லாம் வந்து டிக் பண்ணிட்டே வாங்க. நம்ம ஆண்டுகிட்ட ஜெபித்து ஒன்றுனா நம்ம வந்து அதை கடைபிடிக்கும் போது அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி ஒன்றுக்கும் நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த 17 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அப்போ நம்ம புதிய மனுஷனாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக நம்ம மாறுறதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இருக்கவே இருக்காது. அதனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதை நம்ம எதுக்கு படிக்கணும்னா திரும்ப நான் சொல்கிறேன்னா ஆவியானவரோடு கூட இருந்து நம்ம இந்த காரியங்களில் எது நம்ம வாழ்க்கையில் தடையாக இருக்குதோ இதெல்லாம் இருந்ததுன்னா தடை தான். அதெல்லாம் அந்த தடைகளை நம்ம உடைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் படிக்கும். இதை படித்து ஆண்டவரை இதெல்லாம் எங்கள் சரீரத்துலையும் இருக்கக்கூடாது, எங்கள் வாழ்க்கையிலும் இருக்காமல் எல்லாவற்றையும் உமக்கு முதல் தான் கொடுக்க நாங்கள் உதவி செய்ய உண்மை நோக்கி ஜெபிக்கணும்னு சொல்லி இந்த 17 காரியத்தையும் எழுதி வச்சு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அதில் முதலாவது விபச்சாரம், அடுத்தது வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இது எல்லாமே வந்து சரீரத்துக்குள்ளே உருவாக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது விக்கிராராதனை, அப்புறம் பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், இதெல்லாம் வந்து சரீரத்தில் உருவாக்க மாத்திரமில்லை பிரிவினைகளை உருவாக்கக்கூடியது. அடுத்தது வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் இதுவும் வந்து இருக்கவே கூடாது. இது இருந்ததுனாக்கி நிறைய காரியங்களில் நம்ம தோல்வி அடையக்கூடிய காரியங்களில் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கூட மற்றவங்களுக்கு கூட எல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் நிறையா
நம்மளை பிரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும். இப்போ படித்தது மார்க்கு பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் இதெல்லாம் இருந்ததுனாக்கி இந்த வசனங்களை பூரா எழுதிச்சு. இந்த வசனத்தில் இருக்க எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட அதை வந்து ஆவியானவர்கிட்ட உதவியை கேட்டு நம்ம ஜெபிக்கணும். அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்காது. அதனால் நம்ம இந்த பிரிவினைகளை உண்டாக்கக்கூடியதோ இந்த வெறிகளுக்கு உருவாக்கக்கூடியதோ இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்குது. ஏன்னா வசனத்தை எழுதி தந்துட்டு அதை நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி உடனே அப்படி விட்டு விடுகிற ஆண்டவர் கிடையாது. இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செஞ்சு பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக நம்மளை மாற்றுறதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்காரு. நம்மளை எதுக்கு அழைச்சாரோ அந்த அழைப்பை நாம் புரிஞ்சுக்கிட்டு அப்படி சித்தத்தை செய்ததுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த காரியங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்க ஆண்டவர் வல்லமுள்ளவர். நான் விசுவாசத்தோடு படிச்சிருக்கோம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். இந்த அன்பு, அதாவது ஆவியின் கனியை பற்றி நம்ம அடுத்து படிக்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமானதுங்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கும் பொழுது இந்த காரியங்கள் 9 காரியங்கள் நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே ஆண்டவர் வச்சுருக்க ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியம் தான் இதெல்லாம் பூரா. அந்த காரியங்களை நம்ம ஆவியின் கனியை அடுத்தது படிப்போம். இந்த காரியங்களையும் படிக்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இன்னும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஒருவேளை இல்லாட்டா நம்மளோட வாழ்க்கையில் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம். அதனால் அதெல்லாம் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ளதுக்கு தான் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம படிக்கும். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும்போது எப்பவும் நம்ம வெறுமையாக போகவே போகாது. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை வந்து வழி நடத்துகிற தேவன். நமக்கு உதவியை நாடி மனுஷனை நம்பி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்பி இங்கே ஓடும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்யறதை தான் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். அதனால் இந்த காரியங்கள்லேருந்து நம்மளை வந்து தூக்கி எடுக்க அவர் வல்லமுள்ளவர். எந்த காரியமும் அது எப்படிப்பட்ட சேற்றில் இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வரும்பொழுது அவர் புறம்பி தள்ளாதபடி நம்மளை அனைத்து நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். இந்த பண்டிகிட்ட போயிட்டு வந்து மகன் வந்து வரும்பொழுது தூக்கி எடுப்பார் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்முடைய அன்பு தகப்பன். அதனால் நம்ம தவறு செஞ்சோம்னா ஒருத்தருக்கு தவறு செய்யும் பொழுதே ஆண்டவருடைய பாதத்தில் வந்துடணும். அப்போ திரும்பி தவறு செஞ்சு நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே தான் நம்மளை அழைச்சிட்ருக்காருன்னு சொல்லி அந்த காரியங்களில் நம்ம இடைப்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியம், ஆண்டவருடைய உதவி கண்டிப்பாக தேவை. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடிஞ்சுன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. இந்த காரியங்கள்லாம் இல்லாதபடி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பரிசுத்தமாக வாழறதுக்கு நம்மளை அழைச்சிருக்காரு. அதனால் பரிசுத்தமாக வாழணும். எந்த இடத்துல நம்ம பரிசுத்தமாக வாழணுன்ட்டு நம்மளை வச்சுருக்காரு. அந்த இடமெல்லாம் மற்ற பிள்ளைங்களும் பரிசுத்தமாக வாழணும். நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பம் மாத்திரம், நம்ம பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, மற்ற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் வந்து பரிசுத்தத்துக்கு வரணும். ஆண்டவரே, இந்த அசுத்தத்துலேருந்து எடுத்து பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரே. பயன்படுத்துகிற 4 நாட்கள் மாறட்டும்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களையும் இந்த பிசாசின் கட்டுகளில் கிடக்கிற எல்லா அசுத்தமான காரியங்களையும் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை தூக்கி எடுத்து பிள்ளைகளை எல்லாம் பயன்படுத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தோட எல்லாத்தையும் அர்ப்பணித்து ஜெபிங்க. கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கார். இன்னும் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். ஆராதனை 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 உம்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஆம் சுவாமி, ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம நீங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கீங்க சுவாமி. எல்லா விதமான காரியங்களும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக எங்களோடு கூட இருக்கீங்க சுவாமி. அக்கா நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் படித்திருக்கிற இந்த வசனங்களை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி.
இந்த சுவாபங்கள் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கீங்களே, அதை ஆண்டவரை நீ தவிர்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டுமா செபிக்கிற சுவாமி. அன்பின் கனிகளை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிற சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாவற்றையும் அழித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் அநேகர் மாற்றத்தக்கதாய், அநேக பரிசுத்த பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் எங்களை நீ பயன்படுத்தத்தக்கதாக செபிக்கிற சுவாமி. இந்த வசனங்களின் மூலம் நீங்கள் பேசி வழி நடத்துங்க. அநேகருடைய இருதயத்தை நீங்கள் தொட வேண்டுமா செபிக்கிறேன். அநேகருடைய இருதயத்திலே ஆண்டவரே இது பதிய செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரோடு கூட பேசி ஜெபித்து அவங்க ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளை, அநேக பிள்ளைகளை எழுப்புகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கட்டும் அப்பா. அர்ப்பணித்து வாழ்க்கையை முற்றிலுமாய் உம்முடைய கருத்திலே அர்ப்பணித்து அநேக பிள்ளைகளை எழுப்புகிற பிள்ளைகளை அவங்க மாறத்தக்கதாய் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிற சுவாமி. எல்லாவற்றையும் நீ செய்து முட்டிக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, வழி தெரியாமல் இருக்கும் பொழுது வழி இதுவேன்னு சொல்கிற சத்தத்தை கேட்டு பிள்ளைகள் நடந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உண்மையே நம்பி ஜீவிக்கட்டும், உண்மையே நம்பி ஆண்டவரே உண்மையே ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து செபிக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் இந்த கண்கள் கண்டு ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய், உண்மை உயர்த்தத்தக்கதாய், உண்மை ஆராதிக்கத்தக்கதாய் நாங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் உமக்கு சொந்தமான இடமாய் மாறத்தக்கதாய் தேவன் எங்களை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இடையூறு செய்கிற பிசாசின் எல்லா கிரியைகளையும் அழிக்க வந்த என் தேவாதி தேவன் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு வழி வைத்த தேவன் அநேக பிள்ளைகளுக்கும் பரிசுத்தமாய் வாழ எங்களை பயன்படுத்த முன்னோக்கி பார்க்கிற சுவாமி. உண்மையை மகிமைப்படுத்துகிறோம். கேட்கிற பிள்ளைகள்லாம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தமாய் மாற்ற வேண்டுமாய் அவளை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கொண்டு வர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் நிறைத்து ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்தாலும் பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாய் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் உமக்கென்று அர்ப்பணித்து உண்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை அமையத்தக்கதாய் தேவ உதவி செய்து வழிநடத்தத்தக்கதாக செபிக்கிற சுவாமி. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக செபிக்கிற சுவாமி. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய பாத்திரை அர்ப்பணிக்கிற சுவாமி. ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தேற்றி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். என்ன தேவையாக இருந்தாலும் தேவைகளை சந்திக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. நீரே போதுமானவர் என்று அவங்க பெற்று ஆண்டவரை அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. நீங்கள் அப்படி செய்து வழிநடத்தப்போருக்காக நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் மாவட்ட சமூகத்தில் வரும் முறைகளை காத்து வழிநடத்தமாக செபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு வச்சு நாம் பிரிச்சவங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.